இஅஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளுதல். இந்த குணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இஅஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி ஹுவ ஸிஃபத்துன் ஸமீமத்துன் முஹ்லிகத்துன். ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளுதல் என்பது இது ஒரு இழிவான குணம் என்றும், இது அழித்து விடக்கூடியது என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த குணத்தால் இம்மையிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, எந்த வகையான பலனும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குணம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அந்த இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக வேண்டி என்று செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸை விட்டும் மனிதனை வெகு தூரத்திலே கொண்டு போய் வைத்துவிடும். இப்ப இஹ்லாஸ் இல்லாமல் இந்த மனிதன் என்ன நல்ல அறங்களை செய்தாலும் சரி, அது வீணானதுதான். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பலனையும் இந்த மனிதனுக்கு அது ஏற்படுத்தாது. எனவே ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளுதல் என்பது இஹ்லாஸை விட்டும் அந்த மனிதனை தூரமாக ஆக்கிவிடும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமின்றி தன்னை பற்றிய சுய அன்புக்கு அதை இட்டு சென்று கொண்டே இருக்கும். தன்னை பற்றி அவன் அதை உயர்வாக நினைப்பான், தன் மீதே அவன் பிரியம் கொள்ள ஆரம்பித்து விடுவான். இப்படி தன் மீது உள்ள முகப்பத்தை அது அதிகமாக ஆக்கிவிடும். அது மட்டுமின்றி பிறர்களை குறைவாக பார்க்க ஆரம்பித்து விடுவான். யார் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்வானோ, தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்கிறானோ, தான் சிறந்தவன், தான் அறிவாளி, தான் சிறந்தவன் என்று நினைக்கிறானோ, இவன் பிறர்களை ஏளனமாக பார்க்க ஆரம்பித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு இது காரணமாக ஆகிவிடும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த குணம் இருக்கிறதே மிக தீய ஒரு குணம். அல்லாஹ்விற்காக வேண்டி என்று சொல்லக்கூடிய அந்த இஹ்லாஸை விட்டு மனிதனை தூரமாக ஆக்குகிறது. தன் மீதே முகப்பத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக பிறர்களை குறைத்து மதிப்பிடுதல், பிறரை இழிவாக எண்ணுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, தவறான சிந்தனையை உருவாகுவதற்கு, அந்த சிந்தனை உருவாகுவதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு இழிவான குணம் என்று சொன்னார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும்.